अद्वितीयम् अद्वितीयम् வணக்கம், என் பேர் கௌசல்யா, லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், ரெக்கி ஏஞ்சலிக் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறையா பேருக்கு நிறையா விதமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் போடக்கூடிய கான்ட்ராக்ட். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் சோலோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு தான் இந்த பூமிக்கு வராங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு ஒர்க் ஷாப் தான் இந்த சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப். இந்த சோல் கான்ட்ராக்டை பற்றி ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, இந்த சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இது லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் இல்லைங்க, அது வேறு லைன். இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஓகே, 2வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இதை வச்சு நான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் கிடையாது, ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்டர் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இது மேனிஃபெஸ்டேஷன் ப்ரோக்ராமும் கிடையாது. அப்போ இந்த சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்பே என்ன, அது எனக்கு என்ன வந்து யூஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் படிக்கிறதுனால நீங்கள் லைஃப்பை வந்து டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்ப்பீங்க. மற்றவங்க பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்பை பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய துன்பங்கள் நடந்திருக்கும், கெடுதல்கள், தொடர் தோல்விகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வரும். இந்த சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா, எடுத்து நீங்கள் படித்து முடிக்கும் போது 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, உங்களுக்கு இருக்கிற லைஃப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழற தைரியம் வரும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்களை இந்த அக்செப்டன்ஸ்னால் நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. 2வது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத சோல் கான்ட்ராக்ட்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. அதை எப்படி வேணாலும் நீங்கள் அமைச்சிக்கலாம். உங்களுடைய விருப்பப்படி தான் எல்லா இன்ப துன்பங்களும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்கள் நீங்கள் சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நடக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக லைஃப்பை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா, லண்டன், யூஎஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒர்க் ஷாப், ஃபெமிலியரான ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். பட் இங்கே தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்பை பற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஆடியோ நான் போடுறேன், நீங்கள் கேளுங்க. இந்த சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப்புக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேஷனும் உண்டு. சரிங்களா? இது வந்து பெய்டு ஒர்க் ஷாப் தான். நான் ஆடியோ போடுறேன். ஸோ ஆடியோ வந்து நீங்கள் லெசன் பண்ணுங்கள். சரிங்களா? ஹாய் சிஸ்டர், குட் ஈவினிங். ஆக்சுவலி சிஸ்டர், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் இங்கே யூடியூப்லேயே ஆகட்டும், இல்லை இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகட்டும் வந்துட்டு, ஏன் இந்த மாதிரி நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே ஒரு மாதிரி என்ன நானே ஒரு மாதிரி லோ லெவலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 5-6 இயர்ஸாக. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒருத்தனால வந்துட்டு நான் ஏமாந்து அவனால தான் இந்தளவுக்கு நான் காரணம், என் லைஃப் ஸ்பாயில் ஆனதுக்கு காரணமே அவன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் யூடியூப் பார்த்த வீடியோவாகட்டும், இப்போ அந்த குரூப்பில் பார்த்த இதாகட்டும், அதை பார்த்துட்டு சிஸ்டர் நிஜமாக எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது என் லைஃப் மேலே. நான் இதுக்கு தான் வந்தேன், என்னை சுற்றி இது தான் நடக்குது, இதுக்காக தான் நடக்குது அப்படின்ற ஒரு கிளாரிஃபை இருக்குது எனக்கு சிஸ்டர். நிஜமாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ எல்லாமே வந்துட்டு நான் முன்னாடி பார்த்த ஒரு விஷயத்த முன்னாடி பார்த்த ஆங்கிளுக்கும் இப்போ பார்க்குற ஆங்கிளுக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்குது. இவங்க ஏன் என் கூட இருக்காங்க, இவங்ககிட்ட நான் என்ன கற்றுக்கினேன், என்ன கற்றுக்க போகிறேன், இந்த மாதிரி நிறையா லெசன்ஸ். நிஜமாக மேடம், கம்ப்ளீட்டாக நான் சேஞ்ச் ஆகிருக்கேன். நிஜமாக எனக்கு அப்போவுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்த நான் வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் வேறு உங்களோட டீச்சிங்க்கு அப்புறம் நான் வந்து வேறு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாக சிஸ்டர், நான் ரொம்ப ஹாப்பி. ஏதோ சொல்லணும்னு தோணுது, பட் டக்குன்னு மைண்டுக்கு எதுவும் வரமாட்டேங்குது. ஓவராலாக நான் ரொம்ப ஹாப்பி மேடம். தேங்க்ஸ். இது என்னோடய புண்ணியன்னு கூட சொல்லலாம். நான் என்ன பிளஸிங் உங்களோட என்ன புண்ணியமானு தெரில. நீங்கள் வந்துட்டு நான் யதார்த்தமாக ஏதாவது செக் பண்ண போயிட்டு நான் உங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து அதுலேருந்து இவ்வளோ எல்லா விஷயம் கற்றுக்கின்னு
நிஜமாக ரொம்ப ஹாப்பி மேடம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதே மாதிரி சப்போர்ட்டிவாக இருங்க மேடம், ப்ளீஸ். தேங்க்யூ. நிஜமா சிஸ்டர், இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங், அப்புறம் சோல் கான்ட்ராக்ட், பெண்டிங் கர்மா, சிம்பிள் ரிலீஸ் சிம்பிள், இதெல்லாம் என்னன்னு கூட எங்களுக்குலாம் தெரியாது மேடம். ஆனால் உங்களால் நான் கற்றுருக்கேன். நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், சோல் கான்ட்ராக்ட் என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு முழிக்கிறாங்க. என்ன அப்படின்னா என்ன, அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் அதுக்கப்புறம் சொன்ன அப்புறம் தான் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி, ஓ ஓகே அப்படியா, ஓகே ஓகே நானும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நானும் உங்கள் லிங்க்கெல்லாம் கூட அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. நிஜமா மேடம், ரொம்ப சூப்பர். குட் ஈவினிங்மா, சந்திரசேகர் பேசுகிறேன். ஒர்க் ஷாப் ரொம்ப 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 அருமையாக இருந்ததுமா. அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, ஆன்மீகம்ன்றது வந்து ஒரு 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 நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் அது எப்படி இருக்கும்னா ஒரு புரியாத புதிர் மாதிரியே இருந்தது. ஆன்மீகம்னா என்ன, ஒருவேளை வழிபாடுகள் செய்கிறதா, இல்லை கோயில் போகிறதா, இல்லை நமக்கு இருக்க பிரச்சனைகள் என்ன, அதுக்கான சாங்கியம் எப்படி பண்ணுறது, குறி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதுவும் இந்தியன் கலாச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு பெரிய விஷயத்தை தெரிஞ்சிட்ருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அளவில் இருந்தது இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ். ரொம்ப 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 நன்றிம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ.